வணக்கம் உறுதி. ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து நேற்று முன்தினம் காலை 450க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளில் 5000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றார்கள். இவர்கள் மன்னார் வடக்கு கடல் பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அங்கு ரோந்து பகுதியில் ஈடுபட்டிருந்த இலங்கை கடற்படை 5 விசைப்படகையும் அதிலிருந்த 32 மீனவர்களையும் கைது செய்து தலைமன்னார் கடற்படை முகாமிற்கு அழைத்து சென்று விசாரணை நடத்தினர். விசாரணைக்கு பின்பு அவர்கள் மன்னார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார்கள். மன்னார் நீதிமன்றமானது அவர்களுக்கு வருகின்ற 7ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் செய்ய உத்தரவிட்டது. அதன்படி 32 மீனவர்களும் தற்போது சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார்கள். இந்த சூழ்நிலையில் மீனவர்களை உடனடியாக விடுதலை செய்ய வலியுறுத்தி நேற்று ராமேஸ்வரத்தில் நடந்த அவசர மீனவர்கள் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் நேற்று முதல் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட முடிவு செய்தனர். அதன் அடிப்படையில் நேற்று முதல் ராமேஸ்வரம் மீனவர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்நிலையில் இன்றும் இந்த வேலைநிறுத்தமானது தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. இந்த வேலைநிறுத்தத்தின் காரணமாக ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் 700க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் நங்கூரம் பெற்று நிறுத்தப்பட்டுள்ளது. இதனால் சுமார் 10,000க்கும் மேற்பட்ட மீனவர்களும் 20,000க்கும் மேற்பட்ட மீன்பிடி தொழில் சார்ந்தவர்களும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளார்கள். மேலும் ஒரு நாளைக்கு ஒரு ரூபாய் அந்நிய செலாவணியானது பாதிக்கப்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக இந்த ஆண்டு மட்டும் தொடர் கைது நடவடிக்கையில் இலங்கை கடற்படை ஈடுபட்டு வருவதால் மத்திய அரசு உடனடியாக தலையீடு செய்து மீனவர்களையும் படகுகளையும் விடுதலை செய்ய கோரிக்கை விடுத்துள்ளார்கள். அதேபோல் இன்னும் சில தினங்களில் தமிழகத்தில் உள்ள மீனவர்களை ஒன்று திரட்டி மிகப்பெரிய போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் அறிவித்துள்ளார்கள்.